Hello traders, this is Bhuvaneshwaran. Last time நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பிரீமியமை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ட்ரேடிங்கில் என்ட்ரி எடுக்கும்போது எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ எதுக்காக இப்போ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரியல் டைம் மார்க்கெட்டில் இதை வந்து அப்ளை பண்ணி காட்டுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போது நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். கரண்ட்டாக மார்க்கெட் வந்து 21,370 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு அட் த மணியோ இல்லை அட் த மணிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரீமியம் என்னவா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு புல்லிஷாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷனை எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து என்னோட கால்ஸோ டிப்ஸோ கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு நாலேஜ் பர்பஸ்க்காக இதை நான் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து சப்போஸ் அப் சைடில் மூவ் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க, கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறீங்க. இப்போது 21,300 கால் ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதா வச்சுக்குவோம். இப்போ இதோட ப்ரீமியம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆப்ஷன் செயினில் போய் பார்ப்போம். இப்போது ஆப்ஷன் செயினில் இருக்கும். இந்த 21,300 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 223.22 இந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போது இதுக்கான இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், ஸ்பாட் ப்ரைஸு மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இப்போது ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா 21,377 கிட்ட இருக்குது. சரியா, 377 378ன்னு மேலே பாருங்கள் ரன் ஆகிட்டு இருக்கு. சரியா, ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னு நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போது 380 மைனஸ் 300 இருக்குன்னா 80 rupees வந்து இதுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ. அப்போது பேலன்ஸ் இருக்கிற 140 வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. இப்போ நம்ம இந்த ப்ரீமியம் பற்றி தெரிஞ்சாச்சு. ப்ரீமியம்ங்கிறது வந்து 225 இந்த ரேஞ்சில் இருக்குது. நமக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ அது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 80 கிட்ட இருக்குது. அப்போது எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 140 இருக்குது. ஏன் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ 140 இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, இன்னும் அடுத்த எக்ஸ்பைரிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 28th டிசம்பரோட எக்ஸ்பைரி. ஸோ அடுத்த எக்ஸ்பைரிக்கு இன்னும் 4 நாள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டைம் வேல்யூ வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ நமக்கு அதிகமாக இருக்குது. சரி, இப்போ நமக்கு வந்து இதுக்கான பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பிரேக் ஈவன் பாயிண்ட்டுங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம், நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸோட நம்மளோட ப்ரீமியமை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்குவோம். அதுக்கு மேலே எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி மார்க்கெட் வந்து முடிஞ்சால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட்டு. இப்போ இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் பாருங்கள், 21,300 இருக்குது. ப்ரீமியம் வந்து 225 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது 21,525 தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. இப்போ நம்ம சார்ட்டில் பார்ப்போம். 21,525 வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடம் தான் பாருங்கள், இதுதான் நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம சொல்கிற இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் விஷயம் வந்து உங்களோட ட்ரேடிங் செட்டப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ட்ரேடருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனித்தனி ட்ரேடிங் செட்டப் இருக்கும். அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க, ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே, இல்லைனா 5 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு உடனே வெளில வரவங்களாக இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பண்ணுவாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணுவாங்க. இப்போது ஃப்ரைடே அப்போ அவங்க பை பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பைரி கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க, இல்லைனா அதுக்கு முதல் நாள் எந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராஃபிட் வருதோ அந்த டைமில் புக் பண்ணிவிட்டு வெளில வருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரேடிங் செட்டப்பை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போது நம்ம சொல்கிற இந்த ப்ரீமியம் பேஸ்டு கான்செப்ட் வந்து உங்களோட ட்ரேடிங் செட்டப்புக்கு யூஸ் ஆகுதா இல்லையான்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ இந்த விஷயம் வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தாலும் பொருந்தும், அதே போல் நீங்கள் ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணுறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு பொருந்தும். ஸ்கேல்பருக்கு இது பொருந்தாது. ஏன்னா ஸ்கேல்பர் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு ப்ராஃபிட்டையோ ஒரு லாஸோ புக் பண்ணிட்டு வெளில வரதுனால அவங்க பெரிய லெவலில் இந்த ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட்டோ ஒரு 5 பாயிண்ட்டோ புக் பண்ணிட்டு அவங்க வெளில வந்துருவாங்க. லாஸாக இருந்தாலும் அந்த மாதிரி புக் பண்ணிட்டு வெளில வந்துருவாங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து நல்லா மேலே போய்கிட்டு இருக்கு.
இன்னும் நல்லா மேலே போகும். அதாவது எக்ஸ்பைரிக்கு இன்னும் 4 நாள் இருக்குது அப்படிங்கிறப்போ எப்படியும் மார்க்கெட் மேலே தான் வரும்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. இப்போ ஒரு கால் ஆப்ஷன் 21,300 கால் ஆப்ஷனை வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு 21,525 வந்து கிடைச்சிருச்சு. இந்த லெவலை தாண்டி உங்களுக்கு எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி மார்க்கெட் மேலே போனால் தான் ப்ராஃபிட் வரப்போகுது உங்களோட ஆப்ஷன் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதில் நீங்கள் அடுத்ததாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு இந்த 2 இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் ப்ரைஸ் ரிஜெக்ஷன், இந்த இடத்துலையும் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, தெரியுதா? ஸோ மார்க்கெட் பாருங்கள், இங்கே ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்திருக்கு, திரும்ப இந்த இடத்துலையும் ப்ரைஸ் ரிஜெக்ஷனு, திரும்ப இங்கேயும் ரிஜெக்ஷனு, அதுக்கப்புறம் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதில் ஸ்டேபிளாக இருக்க முடியல, உடனே வந்து நல்ல ஃபால் வந்து வந்துருச்சு. சப்போஸ் மார்க்கெட் வந்து இப்படி மேலே போணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போகுமா, இல்லை இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே இறங்குமா, எதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த லெவல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரிஜெக்ஷனுங்கிறது வந்து முன்னாடி நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே தான் நம்மளோட அந்த பிரேக் வேணுங்கிறது வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போது எதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். நம்ம கான்ட்ராக்டை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ ஒன்று மார்க்கெட் இதை தாண்டி மேலே போகணும், அந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதை தாண்டி மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் ப்ராஃபிட்டு. இல்லை மார்க்கெட் இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு, அந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இல்லை கீழே வந்துட்டு மேலே போகுது, இந்த மாதிரி இப்படி சைடு வேஸ்லேயே இப்படி மார்க்கெட் நிற்கிது, இந்த ரேஞ்சை தாண்டாமல் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது. அதே போல் மார்க்கெட் மேலே போயிட்டு திடீர்னு கீழே இறங்கினாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது, லாஸ் வந்துடும். எப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னா மார்க்கெட்டு சடனாக இதை தாண்டி மேலே போய் முடியணும், அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது வந்து இருக்கும். அப்போது இந்த 3 சான்சஸில் ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி மட்டும்தான் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மேலே போய் முடியணும், ஆனால் இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த ஆல் டைம் ஹையனாச்சும் ரீச் பண்ணணும், சரிங்களா? அப்படி போனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அப்போ உங்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் இப்போதைக்கு இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போனாலும் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்ப மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே சுற்றலாம், இல்லை கீழே கூட வரலாம். மேபி சொல்ல முடியாது, மார்க்கெட்டுக்கு ஏதாவது நல்ல பாசிட்டிவான நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் உடனே சடனாக மேலே கூட மூவ் ஆகலாம். ஏன்னா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், என்ன மாதிரி ஆகும்னு யாராலையுமே பெருசாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் நமக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சரில் எப்படி அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். எக்ஸாக்டாக இதான் நடக்கும், அது இந்த டைமில் இப்படி தான் நடக்கும்னு யாராலையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது தான், இந்த மாதிரி மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி 21,300 கால் ஆப்ஷனை எடுத்திருந்தீங்க, அதுவும் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்பைரி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டு இதை தாண்டி போனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. இதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணணும். ஸோ இதை எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் எதுவும் சொல்லலை. என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வரதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பெருசாக மெல்ட் ஆகாது. அதுக்கான ரீசன் இன்னும் நமக்கு எக்ஸ்பைரிக்கு வந்து 4-5 நாள் இருக்கிறதுனால எக்ஸ்டென்சிக் வேல்யூ அவ்வளோ சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. இதுவே எக்ஸ்பைரியை நெருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்து சீக்கிரம் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் என்ன தான் மார்க்கெட்டோட டைரெக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணாலும் மார்க்கெட் மேலே தான் போகுது, இவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அப்போ நான் ஹோல்டு பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு என்ன தான் நீங்கள் மார்க்கெட்டோட டைரெக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுத்தாலும் எது வரைக்கும் போனால் உங்களுக்கு ப்ராஃபிட்டு, எதை தாண்டினா உங்களுக்கு ப்ராஃபிட், பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அப்போது என்னோட டைரெக்ஷனுக்கு மார்க்கெட் மூவ் ஆகணும், அப்சைட் டைரெக்ஷனை நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அப்சைட் டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகணும், அதே நேரத்தில் என்னோட லெவல் இந்த பிரேக் ஈவனையும் தாண்டி மூவ் ஆகணும், அப்போ தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும். சப்போஸ் நான் இந்த ஆப்ஷனை ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா, இதுவே மார்க்கெட் வந்து அப்சைட்லேயே போகுது, ஆனால் திரும்ப சைட்வேஸில் இங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து இப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது வந்து பெருசாக இருக்காது. இதுவே நீங்கள் நடுவில் இல்லை சார் நான் அவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ண மாட்டேன், மார்க்கெட் இவ்வளோ தூரம் போன உடனே எனக்கு வந்து மண்டே ஆர் டியூஸ்டேவே கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, எனக்கு மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிடுச்சு அப்படின்னா நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடுறேன் அப்படின்னா அது ஃபைன், அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஏன்னா சொல்ல முடியாது மண்டேக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகுதா, இல்லை சப்போஸ்
கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்து திரும்ப கீழே வருதா, இந்த மாதிரியான ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம யாராலையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் எது வேணாலும் நடக்கலாம். இதில் இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இது எனக்கு ஸ்டாப் லாஸ், இது எனக்கு டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் எந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் அவங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதும் ஆகாததும் இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் நல்லா டெப்த்தாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டெல்டா அப்படிங்கிற ஆப்ஷன் கிரீக்ஸோட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதனால் நம்ம ப்ரீமியமை கால்குலேட் பண்ணுறோம், எதனால் பிரேக் ஈவன் ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஸோ ஒரு பொசிஷனை நம்ம வந்து ஹோல்டு பண்ணணுமா வேணாமா, எப்போ நம்ம வந்து அந்த பொசிஷன்லேருந்து வெளில வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஓரளவு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு பெட்டரான ட்ரேடராக வர முடியும்.